மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியை தெறிக்க விட்ட காவி சிங்கங்கள் அப்படிதான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல முழுக்க 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 வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வலைதளத்துல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கூட பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் பேசும் பொழுது பேச விடாமல் மோடி மோடி என்று கத்திய பாஜக நிர்வாகிகள் அப்படின்னு பாத்திருப்பீங்க. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் விஷயம் என்ன, நீங்க வெறுமனே ஏதோ ஒரு முதலமைச்சரை அவமரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாரத காவி சிங்கங்கள் அந்த மாதிரி பண்ணல. நான் முதல் வரிசையில தான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன், விவிஐபிக்கு அடுத்துதான். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு ஒரு 4வது வாரத்திலே பாத்தீங்கன்னா ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே பயன்படுத்துறாரு. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி மத்திய அரசுன்னு சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. சரிங்களா? அதனால வேண்டி மத்திய அரசு சொன்னா மோடி மோடி மோடின்னு ஹேஷ்டாக் மோடி மோடி மோடின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் மத்திய அரசை சிறுமைப்படுத்தி ஒன்றிய அரசு, இப்ப யூனியன் பிரதேசங்கிறதான ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க, அது சரியான மொழியாக்கம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், சின்ன விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேர் இருக்குல்ல, ஹேர் 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 அது இந்த முடின்னு சொல்லுவாங்கல்ல, அத மயிருன்னு சொல்லலாம். அத எப்ப சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்துக்காக மட்டும்தான் சொல்லுவோம். ஹேர்னா மயிறு தானே அப்படின்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? கூந்தல்னு சொல்லுவோம், முடின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரிதான் நீங்க யூனியன்னா ஒன்றியம் தானேன்னு உருட்டாதீங்க. நீங்க ஒரு விஷயத்தை சிறுமைப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி சொல்லும் பொழுது, காவி சிங்கங்கள் தொடர்ந்து மத்திய அரசுன்னு சொல்லு, மத்திய அரசுன்னு சொல்லு, மத்திய அரசுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல தங்களோட கரகோஷங்களை எழுப்பினாங்க. அதோடு கூட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பாஜக தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்திருந்தாங்க, அதுக்கு ஈக்குவலா திமுக தொண்டர்களும் கூட்டி வரப்பட்டிருந்தார்கள். பாஜக தொண்டர்கள் வந்திருந்தாங்க, திமுக கூட்டம் அழைத்து வரப்பட்டது. 12 மணி ஆன உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க எதுக்கு கிளம்புவாங்க என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். 12 மணி ஆன உடனே கிளம்பிட்டாங்க. ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம அந்த ஒரு சொல் மந்திரம் மோடி, அந்த ஒரு சொல் மந்திரம் மோடியை உச்சரிக்கணும், சத்தமா உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காத்து கிடந்தோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பார்வையை, அவரோட முகத்தை பாக்குறதுக்காக ஏங்கி கிடந்தோம். சோ இது உள்ள இருந்து வரணும், அப்படி வரணும். சரியா? அப்பதான் இந்த நாவிக் கமலத்தின் மூலியமா சவுண்ட் வரும். இது உணர்வு பூர்வமானது. அதோடு கூட பாத்தீங்கன்னா, தூக்கத்துல எழுப்பிட்டா கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் பாரத் மாதா கி ஜெய், இது எங்களுக்கு ஒரு 4 நாள் சாப்பிடாம கிடந்தா கூட இந்த வார்த்தையை 3 டைம் சொன்னோம்னா எங்களுக்கு தானா எனர்ஜெட்டிக்கா ஆயிடும், புஜிட்டிக்கா ஆயிடும். சரியா? சோ இந்த ஊர்ல தமிழகத்துல நீங்க கோபேக் மோடின்னு ஏற்கனவே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதையும் இன்னைக்கு உடைச்சிருந்தோம். வெல்கம் வணக்கம் மோடின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் பண்ணோம். வலைத்தளத்துல மட்டும் இல்ல, களத்திலும் நாங்க தான், காவிதான் கெத்து, காவிதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிரூபிச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது நீங்க எங்களை சிறுமைப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. அது போக இந்த மத்திய அரசுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கூவுன முதல் குரல் என் குரல்ங்கிறத நான் அழுத்தம் திருத்தமா தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, என் பக்கத்துல நின்னுகிட்டு ஒரு 2 இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ எல்லாம் என்ன சத்தம் போடாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்னங்க மத்திய அரசுன்னு சொல்றது தப்பா? மத்திய அரசுன்னு தானே சொல்ல முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கன்னு தானே சொல்ல முடியும். ஏன் அப்படி பயப்படுறீங்க? நாளைக்கு நாங்க ஆட்சி அமைப்போம். காவல்துறைக்கு பணியோட நான் சொல்லிக்கிறேன், நீங்க காவல்துறை நீங்க காவல்துறை பணியை சிறப்பா பாருங்க. தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு அப்பளக்கற்ற மதிப்பு மரியாதை உண்டு. நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க தயவு செஞ்சு. உறக்க சொல்லுவோம், கத்தி சொல்லுவோம், அந்த ஒரு சொல் மந்திரம் மோடி, ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய்.